Hi, this video is sponsored by SPO Digital Marketing Job. SPO Digital Marketing Job is the work from home option. This is a mobile based job. Interested person send me a WhatsApp your name and qualification 9994104160. Thank you. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. Hi. Chapter 4 Geometric lesson exercise 4.2 13th problem பார்க்குறோம். Construct a triangle PQR such that QR வந்து 6.5 cm, P 60 degree and the altitude from P to QR is the length of 4.5 cm. இதுக்கு முன்னாடி பார்த்ததுல ஒரு சம் வந்து மீடியன் கேட்டிருந்தாங்க, ஒரு தடவை ஆல்டிடியூட் கேட்டிருந்தாங்க. அட் த சேம் நம்ம வந்து இதில் வந்து ஆல்டிடியூட் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஆல்டிடியூட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா ரஃப் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ட்ரையாங்கிள் வரைகிறதுக்கு QR அதாவது பேஸ் வந்து 6.5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து Pங்கிறது வந்து 60 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஆல்டிடியூட் வந்து Pலேருந்து QRக்கு வரக்கூடிய லென்த் வந்து 4. நெக்ஸ்ட்டு வந்து இந்த கேல்குலேஷன்லாம் வச்சு ஃபஸ்ட்டு ஒரு ரஃப் டயக்ராம் போடுறோம். அந்த QR வந்து 6.5 சென்டிமீட்டர்னும் P வந்து 60 டிகிரிக்கும் ஆல்டிடியூட் 4.5 சென்டிமீட்டரில் இருக்கிற மாதிரி ஒரு ரஃப் டயக்ராம் வச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா ஸ்கேலில் எத்தனை சென்டிமீட்டர் 6.5 சென்டிமீட்டர் எடுக்கிறோம். ஸ்கேல் நேராக வச்சுட்டு இப்போ லைன் போடுறோம். லைன் போட்டுட்டோம். QR 6.5 சென்டிமீட்டர்னு எழுதிட்டோம். இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா இது ப்ரொஜெக்டர் யூஸ் பண்ணி இந்த இடத்துல கரெக்டாக வைக்க போகிறோம். இந்த லைனும் இந்த லைனும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு வச்சுட்டு எத்தனை சென்டிமீட்டர் கண்டுபிடிக்க போகிறோன்னா 60 டிகிரியில் நம்ம வந்து பாயிண்ட் வைக்க போகிறோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரும், அந்த இடத்துல லைன் போட போகிறோம். 60 டிகிரியில் பாயிண்ட் வச்சுட்டோம். இப்போ அதில் லைன் போட்டு அதை ஈன் அப்படின்னு அந்த இதுக்கு நேம் வைக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த லைனில் நேராக வச்சுட்டு இங்கே 90 டிகிரியில் பாயிண்ட் வைக்கிறோம். பாயிண்ட் வச்சுட்டு லைன் வரைஞ்சிட்டு அதை வந்து F அப்படின்னு பேர் வச்சுக்கிறோம். ஓகேவா, வச்சுட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா பைசெக்டர் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இங்கேருந்து பாதினா இது பாதிக்கு கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி எடுத்துட்டு மேலேயும் கீழே இந்த மாதிரி சர்க்கிள் வந்து ரெண்டு இதையும் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோன்னா லென்த் வந்து ஆல்டிடியூடோட லென்த் வந்து 4.5 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. QRலேருந்து ஆல்டிடியூட். இப்போ ஆல்டிடியூட் எங்கே வரும்னா இந்த இடத்துலேருந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். எவ்வளோ இருக்குன்னா 4.5 சென்டிமீட்டர்னு இருக்குது. 4.5 இங்கேருந்து இந்த 4.5 இந்த இருக்கு இல்லையா, இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த இடத்துல இருந்து நம்ம வந்து ஒரு ஆர்க் வரைகிறோம் 4.5ல். ஓகேவா, 4.5ல் ஒரு ஆர்க் வரைஞ்சோன்னா அதை M அப்படின்னு வச்சுக்கிறோம். இந்த ஆர்க் போகிற இந்த லைனை ஃபுல்லாக ஒரு பெரிய லைன் போடுறோம். அதுக்கு AB அப்படின்னு பேர் வச்சுக்கிறோம். இப்போ இதுக்கு ABன்னு வச்சுக்கிறோம், இந்த ஆர்க் வழியாக போகக்கூடியதை. நெக்ஸ்ட்டு இப்போ இந்த ஆர்க்கில் இந்த சைடு ஒரு பாயிண்ட்டு, இந்த சைடு ஒரு பாயிண்ட்டு வந்து சர்க்கிளில் பாயிண்ட் மீட்டர் ஆகுது. இதை வந்து PSன்னு வச்சுக்கிறேன். இப்போ நம்ம Pயை வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஜாயின் பண்ணிக்கலாம்.
ஜாயின் பண்ணியாச்சா, நமக்கு தேவையான PQR கிடச்சிருச்சா, அவ்வளோதான். ஸ்டெப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன், ட்ரா எ லைன் செக்மெண்ட் QR வந்து 6.5 சென்டிமீட்டர். Qலேருந்து QE ட்ரா பண்ணுறோம். RQE வந்து 60 டிகிரி ஆகும். Qவில் வந்து அதே Qவில் வச்சு 90 டிகிரி எடுக்கிறோம். நெக்ஸ்ட் ட்ரா த பெர்பண்டிகுலர் 5 செக்டர் ஆஃப் QR வந்து இன்டர்செக்ட் பண்ணுது QF ஓங்கிறதுலையும் QR வந்து Gங்கிற பாயிண்ட்லேயும். இதிலேருந்து ஓவை சென்டராகவும் OQ வந்து ரேடியஸாகவும் வச்சுட்டு சர்க்கிள் வரைகிறோம். XY இந்த இதை வந்து XY அப்படின்னு நேம் கொடுத்துக்கிறாங்க. இந்த லைனை இந்த XY வந்து QR Gங்கிற பாயிண்டில் இன்டர்செக்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த Gங்கிற இடத்துலேருந்து நம்ம மார்க் பண்ணுறோம். Mங்கிற ஆர்க், GMங்கிற ஆர்க் வந்து வரைகிறோம். இப்போ இந்த M வழியாக ட்ரா AB வந்து த்ரோ M வழியாக போகிற மாதிரி ஒரு பேரலல் லைன் QRக்கு பேரலாக ஒரு லைன் வரைகிறோம். அந்த AB வந்து சர்க்கிளில் மீட் பண்ணக்கூடிய பாயிண்ட்ஸை வந்து PSன்னு வச்சுக்குவோம். இப்போ நம்ம ஜாயின் பண்ணுறோம் QPயும் RQயும் நமக்கு தேவையான ட்ரையாங்கிள்ஸ் கிடச்சிருச்சு. தேங்க்யூ.